தினம் சிவராத்திரி. சிவராத்திரினா உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுலேருந்து ஒரு கதை பார்க்க போறோம். அன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் ஒரு ஊர்களில் இருந்தும் ஒரு ஊர்களுக்கு சென்று சிவனை தரிசித்த அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் தங்கி அவரோட சிவபிராணத்தை பாடினா நிறைய நல்லது நடக்கும் அப்படின்ட்டு இன்றும் மக்கள் வந்து சிவனை நோக்கி தரிசிக்கிறாங்க. 4 கால் 6 கால் பூஜை எல்லாம் பார்க்குறாங்க. அந்த வகையில் ஒரு சின்ன கதை பார்ப்போம். 3 பெண்கள் அனுதினமும் விரதம் இருந்து சிவனையே நினைச்சு அன்னைக்கு பொருளுதுல அன்ன ஆதாரம் எதுவும் அருந்தாமல் சிவனை மட்டுமே நினைச்சு அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு அவரை தரிசிக்க ஒரு காட்டுப்பாதையில நடந்து போறாங்க மாலை பொழுதுல. அப்போ சிவன் வந்து அவரோட திருவிளையாடல நடத்துறாரு. இவங்க நமக்காகவே விரதம் இருந்திருக்காங்க, நம்மள மட்டுமே நினைக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது கவனச்செலுத்தல் வருதா இல்ல வழியில திரும்பி போயிடுறாங்களா அப்படிங்கிறதுக்காக சில சலசலப்பை உண்டாக்குறாரு. இப்போ நடந்து செல்லும் போது மான்கள் கூட்டம், முயல் கூட்டம், மின்மினி பூச்சி இந்த மாதிரி நிறைய இதுகளை கடந்து போயிட்டாங்க. அடுத்தது வந்து அவங்க ஒரு ஆட்டை கடந்து அந்த நீரோட கடந்து போகணும். அதை கால வைக்க போகும்போது என்ன பண்ணா அந்த 3 பெண்களுக்கும் கண்ணை பறிக்கிற விதமா மீன்கள் பெருசா பல நிறைய வண்ணங்களோட மின்னுச்சான். அப்போ ஒரு பெண்ணுக்கு தோணுச்சான் நம்ம வந்து இதை சுட்டு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு. இன்னொரு பெண்ணுக்கு தோணுச்சான் நம்ம சிவனை தரிசிக்க வந்திருக்கோம், அதனால அசைவம் எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 3வது ஒரு பொண்ணு சொன்னாங்களாம் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த மீன் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் பண்ணி ஒரு முடிவு பண்ணிட்டு இல்ல சிவனை பார்த்துட்டே வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை கடந்து சிவனை பார்க்க கோயிலுக்கு போயிட்டாங்களா. அடுத்தது அது வழியே இன்னொரு ஆண் ஒருத்தர் வராரா. அவருக்கும் அதே போல சின்ன சலசலப்பை உண்டாக்குறாரு. அவரும் அதெல்லாம் கடந்து வந்துட்டு அந்த நீரோடையில காலை வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா அவருக்கும் அதே போல மீன்கள் பல வண்ணங்களோட மின்னிச்சா பெருசா அவருக்கும் அதை சாப்பிடணுங்கிற ஆசை வந்துருச்சு. அதனால அவர் என்ன பண்ணாரு, சிவனை நம்ம அப்புறம் பார்ப்போம், முதல்ல அந்த மீனை பிடிச்சி சுட்டு வயிறார சாப்பிடுவோம் சொல்லிட்டு உடுப்பெல்லாம் கழட்டிட்டு மீனை நிறைய பிடிச்சி நெருப்பு மூட்டி அதை சுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு திரும்ப தலையோட குளிச்சுட்டு பட்டை போட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த உடுப்பை உடுத்திட்டு சிவன் அதே ஆட்டை கடந்து சிவனை தரிசிக்க கோயிலுக்கு போயிறாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த 3 பெண்கள் அவங்களுக்கு பின்னாடி போய் இவரு நிக்கிறாரு. பல வண்ண காட்சிகளோட சிவன் என்ன பண்றாரு, அற்புதமா காட்சி கொடுக்குறாரு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களை வேண்டிக்கிறாங்களா, அப்பா சிவனே நான் உன்னை தரிசிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டே இருக்கும்போது அந்த 3 பெண்களுக்கு என்ன தோணுச்சா, அங்க மீன் இருக்குமா இருக்காதா, நம்ம போறதுக்குள்ள மீன் எல்லாம் கலஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம காலையில போவோமே மீன் இருக்குமா, இந்த மாதிரி எண்ணங்கள் தோணுச்சு. ஆனா பின்னாடி இருந்த அவர் என்ன பண்ணாரா, முழு மனதோட சிவனை வேண்டி அப்பா இன்னைக்கு நான் காண கிடைக்காத அற்புத காட்சியெல்லாம் எனக்கு நிறைய கிடைச்சது, நான் எதிர்பார்க்காத எனக்கு உணவெல்லாம் நீ கொடுத்த ரொம்ப நன்றி, என்னென்னைக்கும் நீ வாழ்வோம் கொலை வாழ்வோம்னு சொல்லி அவரை பிரார்த்தனை முழுமையா பண்ணாராம். அப்போ சிவன் வந்து என்ன பண்ணாரா, காட்சி கொடுத்து வரம் கொடுக்க போறாரு. இந்த வரம் வந்து அந்த 3 பெண்களுக்கு கிடைச்சதா இவருக்கு கிடைச்சதா, அந்த 3 பெண்களுக்கு கிடைக்கல, பின்னாடி வந்து அவருக்கு தான் கிடைச்சது. ஏன் கேட்டீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணாரு, முழு மனதார சிவனை வேண்டி அவருக்கு நன்றி சொன்னார். எந்த ஒரு இதுலயும் மாற்றம் இல்லாம அவர் வந்த நோக்கம் என்னவோ அதை மட்டும் தான் செஞ்சார். அதனால அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தாங்க. அந்த 3 பெண்கள் அவரை சிவனை நோக்கி கேட்டாங்க, அப்பா நான் அன்ன ஆதாரம் இல்லாம உனக்காக நோம்பு இருந்து விரதம் இருந்து கண்டு முடிச்சு உங்களை தரிசிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு வரம் தராமல் நீங்க அவருக்கு தந்திருக்கீங்களே, நீங்க வரும் வழியில் நான் ஏற்படுத்திய சோதனைகள் எல்லாம் கடந்து மீனில் உங்க கவனத்தை செலுத்தி இங்க வந்து என்ன தரிசிக்கும் போது மீனே நினைத்தீர்கள். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா நான் ஏற்படுத்திய சலனத்துல தப்பிக்கிறதுக்காக நீங்க உங்களை அப்புறம் பார்க்கறேன் நான் சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவர் வயிறு ஃபுல்லா பசியாத்திட்டு என்ன வந்து இங்க முழுமையா என்ன தரிசனம் பண்ணாரு. அதாவது எனக்கு என்னன்னா என்னோட பக்தி உண்மையான்றதை நான் சோதனை பண்ணேன். நீங்க இங்க வந்து மீனே நினைச்சீங்க, அதனால உங்களுக்கு நான் வரம் தரல, அவர் இங்க வந்து என்ன மட்டும் நினைச்சாரு, அதனால நான் வரம் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில மட்டுமே கவனம் இருக்கணும், அதுக்காக முயற்சிகள் இருக்கணும். நிறைய சலசலப்புகள் இடையூறுகள் வந்தாலும் அந்த விஷயத்துல இருந்து உங்கள் எண்ணம் சிதறாம ஒரே நேர்நோக்கு பார்வையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. நன்றி.